பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்குதாம்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்குதாம்பா. அடிக்கடி குடும்பத்தில் நடக்கிற கதை இது, நகைச்சுவை கலந்த போராட்டம். அடக்கிட நினைக்கிற மாமியார் மருமக அடிக்கிற லூட்டிகள் ஆரம்பம். மாமியார் ஓடச்சா உதவாத மண்சட்டி, மருமக கைப்பட்டா மண்சட்டியும் பொஞ்சட்டி. தினசரி இது ஒரு தொடர் கதை தானே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா செஞ்சாலே கலக்கினாப்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா. கலகலப்பானது வீடு, கலகலப்பானது வீடு, அது கைகலப்பானாலே காடு. அடுப்படி தொடங்கி தெருப்படி வரைக்கும் சிறு சிறு குழப்பம், அதுதான் குடும்பம். அடிபடத்தானே மிருதங்க மேளம், நடப்பது நாளும் கச்சேரி. நடுவுல மாட்டு ஆம்பளமாவும் தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டி. மாமியார் உடைச்சா உதவாத மண்சட்டி, மருமக கைப்பட்டா மண்சட்டியும் பொஞ்சட்டி. தினசரி இது ஒரு தொடர் கதை தானே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்கதாம்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்கதாம்பா. கடவுளும் பூமியில் குடித்தனம் நடத்திட தலையில ஒரு முடி தேராதே. கடலுடன் வானம் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை ஓயாதே. சாமிக்கு மீதுவோ சம்பவம் நடக்கு. ஆமா, மாமியாரு மருமக மந்திரம் ஒலிக்கும். தினசரி இது ஒரு தொடர் கதை தானே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்கதாம்பா. சந்திச்சாலே கலக்கதாம்பா. இப்படி ஆகும் தெரிஞ்சிருந்தா பரிகாரம் நான் சொன்ன மாதிரி நடக்கணும்னு அந்த சாமியாருங்க கிட்ட 15,000 கொடுத்துருக்க மாட்டேனே. என்னது 15,000 கொடுத்தீங்களா? உங்களை விட 5,000 கம்மி. நான் வெறும் 10,000 தான் கொடுத்தேன். நல்ல வேலை, நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன். ஆமா, நாங்க ஏதோ பெருசா தப்பு பண்ண மாதிரி பூஜை புனஸ்காரம் பரிகாரம் இழுத்து நான் இல்லடா, விட்டுருந்தோம். அம்மா. இப்போ சப்ஜாட எல்லாத்தையும் வாரி கொடுத்தாச்சு. ஸ்வாஹா. ஐயோ, அம்மா எல்லா நகையும் மாட்டிண்டு நடந்து வந்தானா பூமியே அதிருமே. மகாலட்சுமி மாதிரி இருப்பா. என்னடா அப்படின்னா அந்த நகையெல்லாம் மறுபடியும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதா? அதான் மொத்தமா போறதே. அப்புறம் என்ன, வாயை மூடிக்கிட்டு மூலையில உட்கார வேண்டியதா? உனக்கு என்னடி, கால்னா காசுக்கு வக்கு இல்லாம கவரிங் நகையோட வந்தவ தானே. தங்கத்தோட அருமை உனக்கு எங்க தெரிய போறது? ஆமா, எனக்கு தங்கத்தை பத்தி தெரியாதுதான், உங்க தரத்தை பத்தி நல்லா தெரியும். அப்புறம் நான் வாயை திறந்தேன்னா அம்மா தாயே, 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்குங்களா? பின்ன என்னடா, நானே நகையெல்லாம் போறதேன்னு வயிற்றுச்சலோட உட்காந்துருக்கேன். இவ வேற கலப்பி விடுறா. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி விடலாம், உண்மை எல்லாம் தெரிஞ்சு போயிடும். என்ன சொன்னேள்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு கேக்குறேன். சேத்த மெதுவா பேசுங்கோ. நீ சொல்ற ஆமா, ஒருவேளை அவ உண்மையான சாமியாரா இருந்து இப்போ மாமி சொன்னது அவ காதல விழுந்து சபிச்சு விட்டாள்னா சங்கடமா போயிடுமோனோ? டேய் டமாரோ, இப்போ நீ தானே சந்தேகத்தை கிளப்பின. நீயே இப்போ அவங்க உண்மையான சாமியான்றியா? டே ஹரிஷ், அந்த உருட்டு கட்டி ஏறா. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கார். டேய் அத்திமேர், நீ சொன்ன 3 விஷயங்கள்ல 2 விஷயம் உனக்கு ஓகே. ஆனா 2வதா சொன்ன பார், அதுக்கும் உனக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. தயவு செய்து வம்பு கேட்காத விட்டுரும். சரி விட்டுடும். என்னத்துக்கு அனாவசியமா பேசுற? என்ன பண்ணணும்னா இவாள க்ளோஸா ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதானே?
என்னண்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். சுத்தம். நீ போனீனா அவ பேசுறதை எல்லாம் கேட்டுட்டு ஒண்ணுமே பேசல, வெறுமனே பாக்க போட்டு மென்னிட்டு இருந்தான்னு சொல்லுவேன். இந்த பாருங்க, ஒண்ணு போன்னு சொல்லுங்க இல்ல வேண்டாம்னு சொல்லுங்க. சும்மா வெப்பன்னு வாய வச்சுட்டு இருந்தா எனக்கு ஒண்ணுமே கேட்கலையே. ஐயோ, என்னண்ணா இவன் உருப்படியா யாருன்னா போப்படாதா? இதெல்லாம் தெரியல, நான் போனாதான் தெரிய வரும். கிழிஞ்சது, சிரிச்சே கழுத்தறுத்துட்டு வந்துருவேள். இப்ப என்ன, உங்களுக்கு அவ என்ன பண்றான்னு தெரியணும், அவ்வளவுதானே. கவலையே பட வேண்டாம், என்கிட்ட விட்டுருங்க. இப்ப என்ன பண்ற பாருங்க, அதுங்கள பொறுத்திருந்து பாருங்க. வெயிட் அண்ட் சே. ஏன்னா அவ போலீஸ் சாமியாரா இருந்தா அடிச்சிட போறா. இவா ரெண்டு பேரும் டூ மச். தேங்க்யூ. களவாணி பயல்களா, எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? அட சண்டாள நாயங்களா, குடும்பத்தை குழப்பத்துல கொண்டு வந்து விட்டீங்களேடா. உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. நீங்க எங்க இருந்தாலும் உங்க வண்டவாளத்தை வெளிச்சத்துல போட்டு காட்டல. என் பேர் ஹரிஷ் இல்லடா. அதுக்கப்புறம் நான் கேமரா கத்துக்கிட்டதுக்கு அர்த்தமே இல்லை. இந்த வரேன், எங்க இருக்க? வரேன்டா. ஜூம் பண்ணி பிடிப்பேன்டா, ஜூம் பண்ணி பிடிப்பேன். பாருங்க, என்னடா எதையோ எடுத்துன்னு வந்திருக்க? என் புள்ள பாலு மகேந்திரா மாதிரி பாரு, சும்மா என்னமா எடுத்திருக்கான். என்ன வீரப்பனை பேட்டி எடுக்க காட்டுக்கு போனாரா? நிலவெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கார். சேத்த சும்மா இருக்கியா? ஏண்டா ஏதோ அவள்லாம் பேசிக்கிறதெல்லாம் எடுத்தேன்னு சொன்ன, ஆளைய காணோம். இல்லம்மா, நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு வரச்ச எவிடன்ஸ்க்காக எங்க எப்போ அப்படின்னு லொகேஷன்லாம் தெரிய வேண்டாமா? அதனால டீட்டெயிலா எடுத்திருக்கேன், வரும் பாரு. நீ இப்பதான்டா என் புள்ள நிரூபிச்சிருக்க. என் புள்ள, என் புள்ளடி. ரெண்டு பேரும் சேர்த்து சும்மா இருக்கேளா? ஏன் ஆத்துக்காரர். என்னடா அது பிக்சர் வர்றது சவுண்ட காணோம்? கரெக்டா தானே எடுத்தேன். ஓஹோ, என்னம்மா இது? அப்படியா? அம்மா, நமக்கு ஒண்ணுமே புரியல. மரமண்டை ஏதோ புரிஞ்ச மாதிரி தலையை ஆட்டின்னு இருக்க. வெறும் அள்ளி அது காதல் எதுவும் விழாது. இன்னைக்கு என்ன பெருசா விழுந்திருக்கும்? ஏய், உனக்கு கேக்குறதா? நன்னா கேக்குறதே. டேய், நிஜமாவே அது உனக்கு கேக்குறதா? சத்தியமா அக்ஷர வார்த்தை ஒவ்வொன்றும் நன்னா கேக்குறது. நீங்க அதை ஆரம்பத்துல இருந்து ஓட விடுங்க, லிப்ப சிங்க் பண்றேன். அவ பாஷையிலே சொல்லி காட்டுறேன் பாருங்க. யோ, என்ன இது? ஃபுல்லா மப் ஏத்திக்கலான்னு ஃபுல் பாட்டில் வாங்கின்னு வந்தா அந்த பாட்டில் கீழே விழுந்து உடஞ்ச கதையிலையா போச்சு. நகை பணம் எல்லாம் சுட்டுன்னு ஓடலான்னா குறுக்க வந்து நிற்கிறான் அந்த சொட்டை. என்ன இது அப்படிங்கிறான் இந்த சண்டாளை. அதுக்கு இந்த பிரம்மத்தை என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லட்டுமா? எடா டெல்லி, நினக்கு இந்த பணம் நகை மீது மட்டும்தான் மோகம். பட்சே எனக்கு அந்த பெரிய பாப்பா மீது பயங்கர பிரேமம். அத்தேடு அது என்ன இப்படி பேசிட்டு இருக்க. மேற்கொண்டு சொல்லட்டுமா? கேளுங்க. அதுக்கு ഞാൻ ഒരു വലിയ പ്ലാൻ വെച്ചിട്ടുണ്ട്. என்னுடைய பெரிய பாப்பா எடா கந்தர்வ கன்னி, மாயா மோகினி, மின்னல் மோகினி என்ற ஹிருதய பிராவு, அவளையும் பணத்தையும் சேர்த்து கிட்னாப் பண்ணணும். அட பாவி, அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசில பொண்டாட்டி மேலே ஏனா இன்னொரு தடவை நல்லா பார்த்து சொல்லுங்க. சின்ன பாப்பா என்னன்னா பெரிய பாப்பான்னு சொன்னானா? நடு பாப்பான்னு சொன்னா. உன்னதாண்டி சொன்னா? நான் இல்ல, நீங்க தானே எல்லாத்தையும் போட்டுட்டு ஈனே இழிச்சிட்டு சிலப்பின்னு செய்யறே. என்னைய சொல்றா? அடக்கமா இருந்தா அவன் ஏண்டி உன்னை கணக்கு பண்றான்? அதுவும் கிழவன். ரொம்பதான் இழிக்காதீங்க, அப்புறம் நான் பேசினே தேவையில்லாம அசிங்கப்படுவீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? டேய் பட்டாபி, நீ அதை ரிவைண்ட் பண்ணி திருப்பி அதோட டப்பிங் பேசுறா. அவ்வளவுதானே, என்ன பிரச்சனை? இன்னொரு தடவை ரீவைண்ட் பண்ணி போட்டு கரெக்டா லிப் சிங்க் கூட பேசி காமிச்சுடுறேன். இருங்கோ.
கேளுங்க. அதுக்கு ഞാൻ ഒരു വലിയ പ്ലാൻ വെച്ചിട്ടുണ്ട്. என்னுடைய பெரிய பாப்பா எடா கந்தர்வ கன்னி, மாயா மோகினி, மின்னல் மோகினி, என்ற ஹிருதய பிராவு, அவளையும் ഈ പണത്തെയും ചേർത്ത് കിഡ്നാപ്പ് பண்ணணும். எப்படி ஐடியா? அதுக்கு ஒரு വലിய பிளான் ഇവിടെ ഉണ്ട്. சொல்லட்டே? பார்த்தால பெரிய பாப்பா தான் சொல்லியிருக்கான். மொத்தத்தையும் கேட்டுருவோம். அட போய் சும்மா பிளானுங்கிறிய தவிர எல்லா பிளானும் ஊத்திக்குது. ஐயோ உன்னை நம்ப முடியாது. நோ, அது சரி. என்ன பிளான்? அது பயங்கரமான பிளான். சொல்லட்டே? சொல்லு. காதை கொண்டா. காது வராது, நீ வா காதுகிட்ட. காது எங்க? ஆஹா, காது இருக்கு, கண்டுபிடிச்சு. சொல்ல போறான், பிளான சொல்ல போறான். கேட்டுக்கோ. വേണ്ട, ഞാൻ പ്ലാനെ മറന്നുപോയി. என்னது பிளானை மறந்து போட்டியா? என்ன பிளானை சொல்றேன்ட்டு இப்படி திடீர்னு மறந்து போட்டாங்கிற? நான் பிளானை மறந்து போய் எந்த பரவாயில்ல சொல்லியா? யோ கோபாலே, யோ நில்லியா? யோ என்ன நீ இன்ட்ரெஸ்டிங்கான நேரத்தில் விட்டுட்டு போற? ஃபுல் பிளானையும் சொல்லுன்னா திடீர்னு விட்டுட்டு போறியா? நில்லியா? யோ என்ன ஏழவெடுத்தவா பிளான சொல்லாம போயிட்டாளே. ஏண்டா நீ அதை எடுக்கலையா? அந்த ஜந்துக்கள் பிளான சொல்லியிருந்தா தானே நான் எடுக்கிறதுக்கு. என்னடா இது, பணத்தையும் நகையும் எடுத்துட்டு கூடவே பெரிய பாப்பாவையும் ஓட்டிட்டு போறேன்னு சொல்றான். இப்ப என்ன பண்றது? அம்மா பேசாம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம்மா. டேய், டெலிஃபோன் ஒன்று இருந்தால் தானே பண்ணுறதுக்கு. இந்த தெரு ஃபுல்லாக இன்னைக்கு மத்தியானத்துல டெலிஃபோன் கனெக்ஷன் அவுட் ஆஃப் ஆர்டர். நான் வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்துடுறேன். நோ நோ நோ, இங்க இருந்து யாரும் போகக்கூடாது. ஏன்? பாம்பு ஏதாவது வச்சிருந்தானா போனா எல்லாரும் போவோம், இல்ல எல்லாரும் இங்கே இருப்போம். கரெக்ட். அப்போ இன்னைக்கு யாரும் தூங்க வேண்டாம், இல்லன்னா நம்ம எல்லாரும் தொலைஞ்சோம். எல்லாரும் இல்ல, அவன் ஒண்ணு மட்டும் தான் சொல்லியிருக்கான். இன்னைக்கு மட்டும் ப்ளீஸ் எனக்காக யாரும் தூங்க வேண்டாம். நீ வந்ததுல இருந்து யார் தூங்கினா? இப்ப என்ன பண்ணலாம்? வேணா டிவில ஏதாவது சினிமா பார்த்துட்டு இருக்கலாமா? பெஸ்ட். உங்களை கேட்டனே, சினிமா போட்டா தூக்கம்னா வரும். பேசாம பரமபதம் ஆடலாம். Correct. லேடர். எனக்கு தமிழ் தெரியும்டி. என்ன கையை காலை ஆட்டி உருப்படாத பிளான் பண்ணிட்டு இருக்கல? நான் சொல்றத நன்னா கேளுங்கோ. இன்னைக்கு ராத்திரி யாரும் தூங்கப்படாது. பேசாம உட்காந்து பரமபதம் ஆடிட்டு இருக்கோம். அதான் நாங்களும் சொல்றோம். இருந்தோம். இது எந்த? இது தெரியாதா? டேப் ரெக்கார்டு அல்ல, இது ஆயார்களுக்கு மரண கூண்டு. அடைனாயா அது? டேப் ரெக்கார்டரை காமிச்சு மரண குண்டுங்கிற நட்டுக்கிட்டு கழிந்துச்சு அவனுக்கு. நீங்கள் எத்தனாம் கிளாஸ் படிச்சோ? 2ஆம் கிளாஸ். அது തന്നെ നിങ്ങൾ തിങ്കിങ്ങും രണ്ടാം തരமாக ഉണ്ടോ? പക്ഷേ ഞാൻ ഒരു BE ബോംബ് എക്സ്പെർട്ട്. എനിക്ക് കുറച്ച് മൂള ഉണ്ട്. ഈ കാസറ്റിൽ തമിഴ് സാങ് ഞാൻ റെക്കോർഡ് ചെയ്തു. நீ தமிழ் சாங் ரெக்கார்ட் பண்ணிக்கிறா? அதில் ஒரு மதுரமான சங்கீதம் உள்ள பாட்டை நான் ரெக்கார்ட் செய்து. அந்த பாட்டு கீழே ஒலிக்கும் போது இந்த டிரான்சிஸ்டர் பாம் வெடிக்கும். அத்தனை பேரும் மறைச்சு போகும். எக்ஸப்ட் மை டார்லிங் பெரிய பாப்பா. யோ நிச்சயமா உனக்கு ஏதோ ஆயிடுச்சியா? பாட்டுங்கிற பாமுங்கிற அங்க எல்லாரும் தூங்காம மூச்சின்னு பேசுனுங்கிற மாதிரி இருக்குதியா? இது തന്നെ அவருடைய கடைசி பேச்சு. அதுக்கப்புறம் அவங்க மொத்தாட்டமும் அடங்கி போயிரும். நீ ரொம்ப தமாஸ் பண்ற. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லையா? ஃபாலோ மீ. இது வரோம், நான் விட்டு போற. இது ஆறு. என்னம்மா நீ போட்டுட்டே இருக்க, ஒரு தாயம் கூட விழ மாட்டேங்கிறது. நல்லது செஞ்சவங்களா இருந்தா விழும், பாவம் செஞ்சவங்களுக்கு எப்படி விழும்? விழும். சில பேர் வந்த அதிர்ஷ்டம் புடிச்சுண்ட ஆட்டம். என்ன மட்டும் எப்படி விடும்? ஏதோ என் ராசி நல்ல ராசியா இருக்கிறதுனாலதான் பணமும் நகையும் இன்னும் இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கிறது. ஐயோ, எதுக்கடா இங்க பரமபதம்லாம்? இவ ரெண்டு பேரும் சண்டை போட விட்டாலே போதும், பார்த்துட்டு இருந்தா விடிஞ்சு போயிடும். ஆமா உமன் ஃபைட், WWF. இல்ல இது MM ஃபைட், மாமியார் மருமகன் ஃபைட். ஐயோ, ஐயோ என்னடா இது? யோ
என்னையா அது எல்லாரும் தூங்க போயிடுவாங்கன்னு பார்த்தா டே அண்ட் நைட் மேட்ச் ஆடினுக்குறாங்க. கவலைப்படாதே, நீ போய் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணு. அதுக்கப்புறம் அவங்க தலையெழுத்தே மாறி போகும். ഈ ട്രാൻസിസ്റ്ററിൽ ഞാൻ பாம் ஃபிக்ஸ் பண்ணி உள்ளேன். இதை கொண்டு போய் ഞാൻ அவ்விடத்தில் வைக்கும். அவர்கள் பாட்டை ரசித்து கேட்கும். நான் ஃபிக்ஸ் பண்ண பாட்டு வரும்போது ഈ டிரான்சிஸ்டர் பாம் வெடிக்கும். அத்தனை பேரும் மரிச்சு போகும். என்ற பெரிய சகி பெரிய பாப்பாவை ഞാൻ கிட்னாப் செய்யும். ஓகேவா? சூப்பர். நீ போ. ம் 4. இந்தாங்க மாமி, நல்ல முறமுறப்பான பிஸ்கட்டு சாப்பிட்டே ஆடுங்கோ. எதுக்குடா பிஸ்கோத்து? அந்த திருட்டு சாமியாருக்கு தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அல்வா கொடுத்துட்டு போப் போறாங்களே. ஐயோ அம்மாக்கு தாயம் உண்டு. கங்க்ராச்சுலேஷன். ஐயோ, any time. அப்பா முடு காய் நகர்த்தடி. 1 2 3. என்னம்மா நீ வந்த வேகத்துல கீழே இறங்கிட்ட? பெரிய கண்டம் இருக்கிறவாளுக்கு பெரிய பாம்பு கொத்தும். இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா கண்டம் உங்களுக்கு ஒர்க் அவுட் போல் இருக்கே. அடிக்கடி மறந்துடுறேடி. கண்ட நோக்கு நேக்கு இல்ல, ஒன்னதான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கான் முட்டகண்ண. என்னடி என்ன பாவம், பாருங்க. ஆட்டம் ஆட்டம் போடு. நீ விளையாடுமா. இது என்ன பண்றது? பெரிய மகா பாவம் பண்ணினவாளதான் பாம்பு மொத்தம். அச்சச்சோ, ஐயோ, கரண்ட் என்னடா போயிடுது. கரண்ட் போயிடுது. என்னது கரண்ட் போயிடுத்து? இதெல்லாம் அந்த திருட்டு பசங்களோட வேலை தான். இருங்க, இதோ வந்துட்டேன். இருக்கும். நீ அப்பா, இரு. கையை கொடு. ஜாக்கிரதையாரு. என்னன்னா எப்ப வரும்? கரண்ட் வந்தோன்னு ஆடலாம். நான் வரேன். யாரும் உறங்கலையோ? கரண்ட் கட்டு வேற. ഈ டிரான்சிஸ்டரில் நல்ல மதுர கானம் உண்டு. இதை ஆன் பண்ணி கேட்டால் ஆழ்ந்த நித்திரை வரும். டீப் ஸ்லீப். எல்லாரும் கேட்கட்டே. டீப் ஸ்லீப். எல்லாரும் நன்றாக உறங்கட்டே. டீப் ஸ்லீப். என்ற பகவதி, பகவதி, பகவதி. நல்ல பழைய பாட்டுனா நன்னா இருக்கு. பி சுஷீலா வாய்ஸ் கேட்டேளா? கிட்டத்தட்ட என்ன மாதிரி இல்ல? அவன் கேட்டுன்னு இருக்கான் பாருங்க. நல்ல பாட்டுனா. உஸ், அப்பா. சேட்டா இந்த பாட்டா வரும். எந்த அவசரம்? ஆ. ஆ. தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே, தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே. கோபாலு ஆம். இந்த பாட்டா? அல்ல, வேறு ஒரு சாங்கு. எந்த ஒரு சாங்கு? யோ ஆ, இந்த பாட்டாயா? வரும். அடை ஆ. ഈ സാങ്ക് തന്നെ, ഈ സുന്ദരമായിട്ടുള്ള സാങ്ക് തന്നെ. இப்பொழுது பாம் வெடிக்கும். அத்தனை பேருடைய கையாள்களும் துண்டு துண்டாக சிதறும். அனிச்ச மலர் கசங்காமல் என் கைக்கு கிட்டும். ஓ ஓ ஓ ஓ Stop it. இப்ப வெடிக்கும். ஐயோ, என்னது எல்லாரும் தூங்கிட்டேள்? இப்படியே போனா சரியா வராது. அப்ப மொத்தத்தையும் சுருட்டி தொடச்சு எடுத்துட்டு போயிடுவா. ஒரு வேலை பண்ணலாம், நமக்கெல்லாம் தூக்கம் வருது அப்படின்னு அவ காதல விழற மாதிரி நன்னா இறஞ்சி சொல்லிவிட்டு எழுந்து போயிடலாம்.
அவ எல்லாத்தையும் சுருட்டிட்டு வருவா பார்த்தல, மொத்து மொத்துன்னு போட்டு மொத்தி அவளை கவுத்துடலாம். Best, சரியா? best. வாங்கோ. எனக்கு ஓகேடா. தூக்கம் வருதுண்ணா. எனக்கும் தூக்கம் வருது சின்ன பாப்பா. நான் தூங்க போறேன். தூக்கம் வருதுண்ணா. எனக்கும் தூக்கம் வருது சின்ன பாப்பா. நான் தூங்க போறேன். என்னையா பாம்பு வெடிக்கல? யோ, முன்ன பின்ன பாம்னா என்னன்னு தெரியுமா? முன் அனுபவம் இருந்தாதான் இதெல்லாம் முடியும். நான் யாருன்னு அறியுமோ? பாம் எக்ஸ்பர்ட். பாம்பேல பஸ்ல வச்சோ, டெல்லியில ட்ரெயின்ல வச்சோ, ஏர்வாடியில ஏர்போர்ட்ல வச்சோ, காரைக்குடியில கப்பல்ல வச்சோ. வெச்சதெல்லாம் சரி, வெடிச்சுதா? ஏதோ சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம். முருகா காக்க காக்க கனவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க வா காக்க காக்க கனவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க முருகா 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 முருகா. ஐயோ அப்பா அப்பா ஹாரி, அப்பா 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 அப்பா. ஐயோ முருகன் கை விட்டானே. திருட அந்த பக்கம் எங்கேயோ போயிட போறான். சரி ராமனை துதிப்போம். ராம ராம ராமே தே ராமே ராமே மனோரமே சகஸ்ர நாம துல்லியம் ராம ராம வரானே ராம் 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 ராம். அடிச்சுடுறேன். மாட்டட்டும்.